ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளியில் வேலைவாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. டீச்சர், கிளர்க், அக்கௌண்டன்ட்ங்கிற போன்ற நிறைய வேலைவாய்ப்புகள் இந்த நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 50 வயது வரை, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் 50 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸ் அப்புறம் இன்டர்வியூ வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 56,000 ரூபாய், மினிமம் அப்படின்னா உங்களுக்கு 25,000 மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 21/3/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிடின்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா லைப்ரரியனுக்கான வேலைவாய்ப்பு. மூணாவது பிஆர்டி, ப்ரைமரி டீச்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். அதுக்கடுத்து கிளர்க்குன்னு ஒரு 5 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஜிடி சயின்ஸ், இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அதில் மேஜர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிடி சயின்ஸ் டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா லைப்ரரிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா எனி டிகிரி படிச்சுட்டு கூடவே 1 இயர் டிப்ளமோ பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைப்ரரியனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டி கேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருந்தால் போதும், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. நீங்கள் பிகாம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் புக் கீப்பிங் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் ஸ்பீடு தெரிஞ்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைப்ரரியன், டிஜிடி சயின்ஸ் மற்றும் பிஆர்டி கேம்ஸ், இந்த 3 வேலைவாய்ப்பு, அதாவது லைப்ரரியன், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், ப்ரைமரி டீச்சர், இது 3க்கும் பார்த்தீங்கன்னா 21 50 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிளர்க் மற்றும் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 25 வயது இருக்கணும், மேக்ஸிமம் 50 வயது இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த 2 வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் 25 to 50. மிச்சம் இருக்க 3 வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 21 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஒவ்வொன்றா தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஜிடி, இதுக்கு பார்த்திங்கன்னா 33,000 56,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இரண்டாவது லைப்ரரியன், அதுக்கும் சேம் அதுதான், 33,000 56,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சர் 28,500 48,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் 18,500 31,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு 14,500 24,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல.
ஸோ நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா வித் ஃபோட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். பயோடேட்டா வித் ஃபோட்டோகிராஃப். அதே மாதிரி நீங்கள் கூட வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, அவங்க அது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பை போஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம். எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் மிஸ்டர்ஸ் ஏஎஃப் ஸ்கூல் சூலூர் 5 பிஆர்டி ஏஎஃப் ஸ்டேஷன் சூலூர் காங்கேயம்பாளையம் 641401 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டு மூலிமா அனுப்பலாம். இது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அந்த போஸ்ட்டுக்கு மேலே மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு சென்ட் அப்ளிகேஷன் த்ரூ இமெயில் மூலிமாவும் அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த இமெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க afs-sulur032023@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் இமெயில் மூலிமாவாக அனுப்பணும். இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 21 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நான் டேரெக்டாக போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கு எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் தனித்தனியாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக. ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Shortlisted candidates will be selected by a 3-tier process of written examination, demonstration or practical and interview அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Date of written test will be intimated by email or telephone. ஓகேங்களா? யார் செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு இமெயில் மூலிமாவோ இல்லைன்னா ஃபோன் பண்ணிவோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Only those who qualify in the written test will be called for demonstration or practical test and interview. ரிட்டன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க, அதில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு உங்களுக்கு டெமோ டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான வேலை வாய்ப்பு ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் சூலூரில் தான் இதுக்கான வேலை வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.